பண்ணிட்டு வந்திருக்கீங்க, உள்ளுக்குள்ளார இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க சார் உங்களுடைய கருத்து? நான் பார்த்தது 2-3 பேர் ஸ்டேபிளாக இருந்து ரெக்கவர் ஆகியிருக்கவங்கள டாக்டர்ஸ் காமிச்சாங்க. இன்னும் எனக்கு வந்து தகவல் ஒரு 20 பேர்கிட்ட வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்கங்கிறது தான் இங்கே உள்ள பொதுமக்களும் மற்றவர்களும் சொல்கிற தகவல். இதுவரை 57 பேர் இறந்திருப்பதாக தகவல்கள் கிடைச்சிருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட 160 பேர்கிட்ட இன்னும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்கெல்லாம் பூரண குணமடைந்து உடல் நலத்தோடு திரும்பணும்னு நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இது ஆட்சியாளர்களின் என்ன சொல்ல ஃபெயிலியர் தான். அது இந்த கவர்மெண்ட் ஃபெயிலியர். இது அதற்கு முழு காரணம் இங்க ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதற்கு பொறுப்பு ஏற்றிருக்கின்ற அமைச்சர், இவர்கள் தான் காரணங்கிறது கிளியரா தெரியுது. இதுல இன்னொரு பெரிய வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா, இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே இந்த கள்ளச்சார வியாபாரம் நடந்துட்டு இருந்திருக்கு. இங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள், திமுக நிர்வாகிகளாக இருப்பவர்கள், இவர்கள்தான் இது போன்ற 57 உயிர்கள் இதுவரை போனதற்கு முழு காரணம். காவல்துறை செயல்பட விடாமல் அவர்களை தடுத்து வைத்திருந்தது இந்த திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தான். அதனால முதலமைச்சர் இதற்கெல்லாம் பொறுப்பேற்று காரணங்கள் சொல்லாமல், அப்பொழுது இப்படி நடந்ததெல்லாம் சொல்லாம, இனியாவது தமிழ்நாட்டில் இது போன்ற கள்ளச்சாராய சாவுகள் நடக்காமல் அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற வரைக்காவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரின் கோரிக்கை. இதுக்கு முதலமைச்சரும் அந்த துறையின் அமைச்சர் திரு முத்துசாமி அவர்களும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். இங்கே தவறான அவர்களுடைய கட்சிக்காரர்களின் செயல்பாடுகள் தான், அதிகார துஷ்பிரயோகம், அடாவடித்தனங்கள் தான் இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணம். அதாவது முதல்வர் பதவி இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று முதல்வரும் குறைந்தபட்சம் இந்த துறையின் அமைச்சராக இருக்கிற திரு முத்துசாமி அவர்களும் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று நாங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம், இனிமேல் இது மாதிரி நடக்காம நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இதை நாங்கள் எங்களுடைய நிர்வாக கோளாறு, ஆட்சியில் ஏற்பட்ட ஒரு தவறான முடிவுகள், இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய கட்சிக்காரர்களை நாங்கள் கட்டுப்படுத்த தவறியது, இதுதான் இதுக்கெல்லாம் காரணம் என்பதை அவர்கள் ஒற்றுக்கொண்டு இனியாவது இது போல நடக்காமல் பார்த்து எல்லாரும் சிபிஐ என்கொயரி போடணும். ஏன்னா ஸ்டேட் போலீஸ் ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். முதலமைச்சருக்கு தகவல் போடிச்சா போயிருந்தாலும் கண்டு காணாம விட்டுருக்காரா கட்சிக்காரர்களை, இல்ல தெரிந்து செய்யட்டுன்னு விட்டுருக்காரா அப்படிங்கறதெல்லாம் தெரிய வரும். இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல சாராயம் வித்தாங்கிறது, கள்ளச்சாராயம் வித்தா ஊரறிந்த ரகசியமா இருக்கிறப்ப இதுல என்ன நிறுவனம் செய்யணும்? இது சிபிஐ என்கொயரி விட்டா போட்டா இது வந்து நிறுவனமா? சிபிஐ என்கொயரி தான் அதுக்கு ஒரு சரியான நடவடிக்கையா இருக்க முடியும். அது சிபிஐ இதுல என்கொயரி பண்ணி குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கும்போது தமிழ்நாடு முழுவதும் இதுபோல கள்ளச்சாராயம் விற்பவர்கள், அவர்களுக்கு உடந்தையாக இருக்கிற அரசியல்வாதிகள் வருங்காலத்திலாவது திருந்துவார்கள். அதுக்கான ஒரு நடவடிக்கையாக இதை வந்து சிபிஐ இந்த விசாரணையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நியாயமாக இருக்கு.